ஒரு பாத்ரூம் கட்ட முடியாதானே? அதைத்தான் நானும் யோசித்தேன். ஆனால் அதை யார் அண்ணன்கிட்ட சொல்கிறது? ஆனால் பொம்பளைங்களுக்காகது வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் கட்டணுண்ணே. வீட்டுக்குள்ளே கட்டுறதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையில் பாத்ரூம் கட்ட முடியுமான்னு கூட தெரில. ஆனால் மீனா தான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் பட்டு இப்ப எதுக்கு புதுசா ஒரு பாத்ரூம் கட்டணும்? இவ பெரிய மகாராணி, ஒரு நாள் சத்தம் போட்டா உடனே புதுசா பாத்ரூம் கட்டுவீங்களா? அம்மா, இந்த பிள்ளை நான் புதுசாக பாத்ரூம் வேணும்டா கேட்டுச்சு. வீட்டில் பாத்ரூம்னால ஒரு பிரச்சனை வருதுண்டா, நம்ம புதுசாக கட்டித்தானே ஆகணும். அதுக்குன்னு பணத்தை இப்படி வாரி அரைச்சிட்டு அப்புறம் கஷ்டப்பட போறியா? பார்த்துக்கலாம்மா, விடுங்க. என்னத்த பாத்துக்குவியோ, நோட் அடிக்க போறியா? சும்மா இருடா, வேற வேலை இல்லை உனக்கு. நீ தான் அப்புறம் கஷ்டப்படணும். ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ அவர் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க? ஏன் புருஷன் தானே வேலை செய்யறாரு. மீனா, டே ஜீவா, என்னடா? ஆமாம்மா, உன் புருஷனும் தான் வேலை செய்யறான், நான் இல்லைன்னு சொல்லலையே. வரவு செலவு பார்க்கறது, பணம் எங்க இருந்து வருது, இந்த வீட்டுக்கு என்ன செலவு, வரவுக்கு மீறி செலவு போனா என்ன செய்யறது, இது எல்லாத்தையும் பார்க்கறது மூர்த்தி தானே. அது சரிதான். ஆனா மீனா கொஞ்சம் அமைதியா இருக்கு. புதுசா பாத்ரூம் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம். இருக்கிற ஒரு பாத்ரூம் போதும். அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குமா, பேசிக்கிறலாம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். இவ்வளோ நாள் எல்லாரும் இருக்கும்போது இந்த ஒரு பாத்ரூம் தானே இருந்துச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் வரவே இல்லையே. இப்போ 2 நாள் கூட வந்திருக்கலாமா வீட்டுக்கு? வந்தா என்ன, ஆம்பளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் குளிக்க வேண்டியதானே. எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் குளிக்கணும்னு ஒன்றும் இல்லையே. புதுசாலாம் ஒன்றும் கட்ட வேண்டாம். காசு இருந்தா உனக்கும் தனத்துக்கும் ரூம் கட்டுற வழியா பாரு. 2 பேரும் திண்ணையில தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு தான் ரூம் கண்டிப்பாக கட்டணுமாக்கு. ஆட என்னம்மா நீங்கள் வேறு. டேய், நான் சொல்ற பல விஷயத்த நீ கேட்கவே இல்லை, இதையாவது கேளு. அம்மா, இதை வச்சு ஒரு சண்டை வேணாம்மா. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறமா யோசிப்பேன். டேய், கடைக்கு நேரம் ஆச்சுடா, கிளம்புங்க. டேய், ஏய், எங்கடா கிளம்பிட்ட? என்னால் தானே எல்லா பிரச்சனையும். நான் வீட்டை விட்டு போகிறேன். டேய், என்னடா பேசுற? அண்ணன் என் கூட பேசலை, நானும் தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு போகிறேன் அண்ணே. காலேஜில் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன், இல்லைன்னா எங்கேயோ போகிறேன். அண்ணன் பேசாமல் என்னால் இங்கே இருக்க முடியாது. டே ஜீவா, பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன்னு சொல்லு. ஹாஸ்டலுக்கு போகிறோம் நம்மள, ஹாஸ்டலுக்கு. அண்ணி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல அண்ணி. நீங்கள் பாத்ரூமில் இருந்தது எனக்கு தெரியாது. சத்தியமாக நான் வேணும்னு எதுவும் பண்ணல அண்ணி. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி. மன்னிச்சிருங்க. எந்திரிடா. எந்திரி கண்ணா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்க அண்ணி. டேய், என்னடா அதெல்லாம்? கண்ணா, இன்னும் ஏன்டா இந்த வீட்ல இருக்க? நீ போடா, ஹாஸ்டலுக்கு போ. இல்லனா எங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ அங்க போ. நீ இந்த வீட்ல இருக்காத கண்ணா. இந்த வீட்ல யாரும் உன்கிட்ட பேசலனா நீயும் பேசாத, நீ கிளம்பி போ. ஏப்பா முல்ல, சொல்லி கொடுக்குறியா? பின் என்ன மாமா, தெரியாம நடந்த தப்புக்கு அவன வேற என்னதான் மாமா செய்வான்? டேய், வாடா. போடா.
ஏண்டா ஹாஸ்டலுக்கு போகிற மூஞ்சியை பார்த்தியா? சாப்புண்டு விட்டனாக்கும் தெரியும். ஹாஸ்டலுக்கு போகிறானா? போயிடுவாடா நீயே. ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். சீரெல்லாம் செஞ்சு விட்டு ஹாஸ்டலுக்கு போறியாக்கும்டா. வா, கடைக்கு வந்து அங்கே விடாமடா வேலை செய். புரியுதாடா? டேய், இனிமேலாவது பார்த்து நடந்துக்கடா. சரிண்ணே. வாடா. டேய், நீ 2 பேரும் சீக்கிரம் கடைக்கு போங்க, நான் அதை வந்துடுறேன். வாடா. டேய் கதிரு, மா என்ன உள்ள கூட்டிட்டு போடா. ஏ ஜீவா, இங்க பாரு. அப்ப பாத்ரூம் இல்ல, அப்படிதானே? பாரு கண்ணா, பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணனும் பழைய மாதிரி பேசிக்கிட்டாரு நினச்சிக்கிட்டு முந்தி மாதிரி விளையாடுத்தனம் இருக்காத, புரியுதா? சரிண்ணே. டேய், நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுடா. இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கடா. சரிண்ணே. இனிமேல் வீட்டில் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செய். ம் சரிண்ணே. முதல்ல வீட்டில் உங்கள் அண்ணி தானே மட்டும் இருந்தா, அதனால ஒரு இஷ்டத்துக்கு ஜாலியாக விளையாட சுற்றி தெரிஞ்ச கண்ணா. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுடா. புதுசாக 2 அண்ணியை வந்திருக்காங்கல்ல. வர என்னதான் நீ கொழுந்தனா இருந்தாலும் நீ தானே நீட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட ஈஸியாக ஜாலியாக பேச முடியாதுடா. முள்ளையே கூட விடு, அது நம்ம சொந்தக்கார பிள்ளை. மீனா அண்ணியெல்லாம் வெளியிலேருந்து வந்த பிள்ளை இல்லையாடா, அந்த பிள்ளை சங்கடப்படாதா? தெரியாம தானே. டேய், நடந்ததெல்லாம் விடுறா, முடிஞ்சதை பற்றி பேசி என்ன செய்ய? இந்த மாதிரி விஷயமெல்லாம் பெரிய அசிங்கம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் எப்பயுமே எந்த சங்கடமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்டா. அது மட்டும் இல்லை, நாம் அவங்களுக்காக எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்தாலும் தாங்கிக்கலாம்டா. ஆனால் நம்ம எந்த சங்கடத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுடா. புரியுதா இல்லையா? புரியுதுண்ணே. என்னடா புரிஞ்சுச்சு? அதான் அந்த சங்கடம். புரிஞ்சா சரி. ம். டேய், நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, 20 வயசாச்சு. சும்மா சின்ன பையனுக்கு அண்ணிக்கிட்ட போய் தொட்டு பேசுறது, அடித்து விளாடுறது, மழுக்கட்டுறது, கண்ட இடத்த பேசிவிட்டு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறது, இதெல்லாம் நிறுத்துறா. எல்லா அண்ணிகளும் தனம் மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காதடா. தனம் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவிடா. மற்றவங்களாம் அப்படி கிடையாதுல்ல. இனிமே சரியா இருப்பேண்ணே. என்னத்தே சரியா இருக்குன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன். இனிமேல் என்ன லீவா? காலேஜாண்ணே. வேற என்னத்தடா கேட்குறேன்? 1 வாரம் இருக்குண்ணே, அப்புறம் கல்ச்சுரல்ஸு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒன்று பண்ணு, டெய்லி கடைக்கு வா. சும்மா வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். நீ கடைக்கு வாடா, டெய்லி காசு தரேன். கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் புக்கு வாங்கிக்க. காசா? எம்புட்டுண்ணே? 50 ரூபா தரேன்டா. 50 ரூபா சாக்காயிட்டியா? ஏங்கா, நீங்க எந்த வயசுல இருந்து சமைக்கிறீங்க? இங்க வந்த பிறகுதான். அங்க அம்மா வீட்டுல சமையல் கட்டுக்கே விட மாட்டாங்க. அண்ணன் நான் சமையல் கட்டுல நிக்கிறத பார்த்தாலே கத்தும். எங்க வந்து எப்படி கத்துக்கிட்டியா? அப்படியே ஒவ்வொன்னா செஞ்சுதான். முதல் 1 வாரம்லாம் வாயிலேயே வைக்க முடியாது. டேஸ்ட விடு, அளவு தெரியாது. எல்லாரையும் சாப்பிட உட்கார வச்சா சோறு பத்தாது. பருப்பு குக்கர்ல வைக்கிற அளவுதான் வெந்ததுக்கு அப்புறமும் வரும்னு கிலோ கணக்குல பருப்பை வேக வைக்கிறதுன்னு ஒரே காமெடியா இருக்கும். நான் அம்மா சமைக்கும் போது கூட உட்கார்ந்துருப்பேனா, அப்படியே பழகிட்டேன்க்கா. அம்மா சமைக்கிறத பார்க்கவே அழகா இருக்கும்க்கா. மெதுவா அழகா சமைக்கும். சித்தி தானே? ம், நானும் பாத்திருக்கேன். நின்னுட்டு சமைக்க மாட்டாங்க, உட்கார்ந்து தான் சமைப்பாங்கல்ல? ஆமாக்கா, உட்காந்து தான் சமைக்கும்.
சமைச்சு முடிச்சதும் அப்படியே கரண்டிய வச்சு பாத்திரத்து ஓரத்துல ஒரு தட்டு தட்டும். அந்த சத்தம் அம்புட்டு பிடிக்கும். அப்புறம் குழம்பு டேஸ்ட் பண்றதுல இருந்து அப்பளம் பொரிக்கிறது, ஊறுகாய் போடுறது, வடவும் காய வைக்கிறதுன்னு எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நான் திருச்சியில சித்தி வீட்ல இருந்தேன்ல, அப்போ அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் தான் சமைப்பேன். அப்படியே அம்மா மாதிரியே கரண்டியை தட்டும் போது அப்படியே அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அட வித்தியாசமா இருக்கு நீ சொல்றத கேக்குறதுக்கே. அம்மா உனக்கு அம்பட்டு பிடிக்கும்ல? அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாளா? அப்புறம் ஏன் அம்மா இங்க வரும்போது சிடுசிடுன்னு இருக்க? அது பல கோவம்க்கா. அம்மா கிட்ட தானே காட்ட முடியும். வேற யார்கிட்டயாவது காட்டினா செவிலே விட்டுருவாங்கல்ல. அம்மா தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பவும் பேசும். என்ன சமையல் இன்னைக்கு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன சமையல்னு. ஏமுல்ல இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்லையேக்கா, வேற யாரும் இல்லையே. இல்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். என்னங்க 2 பேருக்கும் நக்கலா? முல்ல நீ உன் அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருந்தல, சொல்லு சொல்லு. அம்மா பாவம், மனசு கஷ்டப்படும், எல்லாம் தெரியுது. ஆனாலும் கத்தி விட்டுடுறேன். அம்மா தானே, எங்க போயிட போகுது, அப்புறமா சரி பண்ணிக்கலாம். நிஜமாவே நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியலையா? முல்ல காயம்ல நல்லா ஆறுனதும் ஒரு நாள் வீட்டுக்கு போய் அம்மா கூட இருந்துட்டு வா. சரிக்கா. இங்க பாருங்க, 2 பேரும் டூ மச்சா இன்சல்ட் பண்றீங்க, சொல்லிட்டேன். உன்னை இன்சல்ட் பண்ண நாங்க யாருமா? இப்ப என்ன, அதான் அந்த பாத்ரூம் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. கண்ணு கூட தான் உங்க ஹஸ்பண்ட் பேசிட்டார்ல, அப்புறம் என்னங்க? இங்க பாரு, இன்னொரு தடவை உங்க ஹஸ்பண்ட்னு சொன்ன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்னங்க இப்படி மிரட்டுறீங்க? ஆமா, தேவையில்லாம நீட்டி முழக்கி அவ்வளோ பேசுறல்ல. மாமான்னு கூப்பிட்டா என்ன உன் வாய் தேஞ்சிடுமா? எனக்கு வரல. ஆமா ஆமா, உனக்கு தேவையானதெல்லாம் வாய்க்கு வராது, தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். என்னங்க திட்டுறீங்க புதுசா? ஐயோ, உன்னை திட்ட நாங்க யாருமா? திட்டலமா திட்டல, இதை வச்சு ஒரு சண்டைய போட்டுறாத. இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். என்னென்னமோ நடந்துருச்சு, எல்லார் மேலேயுமே தப்பு இருக்கு, விடுங்களேன். அதுக்கு ஏங்க என்கிட்ட சிடுசிடுன்னு பேசுறீங்க? ஏன் நீ மட்டும்தான் அப்படிலாம் பேசணுமா? நான் உன்கிட்ட அப்படி பேசக்கூடாதா? பாருங்கங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு. அக்கா அதெல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்க. ஆமா ஆமா, நீங்களும் இவங்களுக்கு தானே ஜால்ரா அடிப்பீங்க. ஜால்ராவா? பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். என்னங்க நீங்களும் எகுறீங்க? இத்தனை நாள் நம்ம மீனா தானே, நாம தான் பொறுத்து போகணும்னு இருந்துட்டோம். அந்த பொறுமை உங்களுக்கு இல்லைங்கும் போது நாங்க எங்க உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்? இப்படி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அப்பதான் மத்த வகை கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் வேணும்னு அந்த மாதிரி ஒண்ணு கோவப்படல, அப்படி ஆயிடுச்சு. ஏ மீனா, கண்ண உன் சொந்த தம்பியா இருந்திருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பியா? அதை விடுங்கள ப்ளீஸ். நாங்க யாரும் உன்கிட்ட வந்து பேசல மீனா, நீ வந்து அதை பத்தி பேசுறதுனால பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க திரும்பவும் என்கிட்ட பழைய மாதிரி பேச மாட்டீங்களா? இனி பழைய மாதிரி பேச என்ன இருக்கு? அவ்வளவுதானா? இந்த வீட்ல பகல் முழுக்க என்கிட்ட பேசுறதே நீங்க 2 பேரும் தான். நீங்க பேசாம இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இன்னும் 15 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும், வேணும்னா நீ போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏங்க அண்ணே 11,000 ரூபாய் பேலன்ஸ். இன்னைக்கு வரைக்குமா? அது சரி, இன்னைக்கு வரைக்கும் எப்படி சொல்லுவேன்? போன வாரம் வரைக்கும் தானே சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க.
என்னண்ணே 10,000 ரூபா தான் இருக்கு, 1000 ரூபா குறையுதே. அடுத்த தடவை சேர்த்து தரேன் தம்பி. பொருள் லேட் ஆனா மட்டும் கோவம் வருது இல்ல, பணத்தை மட்டும் லேட்டா கொடுக்குறீங்க. சக்கரை மூட்டை வரும்போது 1000 ரூபா சேர்த்து தரேன் தம்பி. தம்பி, கதிர் தம்பி தள்ளி விட்டான்ல, அவன் தான் இவன். ஜனார்த்தன ஆளான இவன். ஆமா தம்பி, இவன் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது. நான் கண்ணால பார்த்தேன், அதான் சொல்றேன். வரேன். சொல்லு. சரி 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 விடு, நான் பார்த்துக்கிறேன். வச்சுறேன். கதிர், வண்டி தனந்தான் பேசுனா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ மளிகை லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களாம்ல, போட்டாச்சே இல்லையா? ஆமாண்ணே, அது அண்ணன் தான் பொருள்லாம் போட்டு வச்சது, கொடுக்கலையா? எங்க கொடுத்தான் என் மூர்த்தி? அவன் ஒரு வேலையை அனுப்பியிருக்கான், அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்து கொடுப்பான். ஏவாம்மா, அங்கே போட இன்னும் வரலையா? எவ்வளோ நேரம் ஆகி போச்சு. கதிர், நீ போய் கொடுத்துட்டு வந்துடுற போட. சரி. என்ன ஜீவாட்டான், ஏன் உனக்கு ஆயுஷ் 100 அட போங்க மாமா. டேய், என்னடா இவ்வளோ நேரம்? 1000 ரூபா அப்புறமேட்டு தரேன்னு சொன்னார்ண்ணே. டேய், ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, நல்லாத்தான் இருக்கேன். இல்லையே. பைக்கில் போயிருந்தேன்லண்ணே, அதே முகம் ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஜீவா, இங்கே வா. சொல்கிற, வேற எங்கடா போயிட்டு வந்தவன்? நீங்கள் தான் பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்களண்ணே, அங்கே தான் போயிருந்தேன். டேய், அது இருக்கட்டும்டா. உன் முகமே சரியில்லையே, ஒரு மாதிரியா இருக்கியா, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய், அப்புறம் இருக்கடா இப்படி திருதுன்னு முழிக்கிறவன்? உன் மொழியே சரியில்லையா? ஏடா இதுல பணம் வாங்கிட்டு வந்து சரி, வேற எங்க போன, என்ன ஆச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறேன். பின்ன என்னண்ணே, இவனை எப்படி நான் வண்டியில் தள்ளி விடலாம்? அதுக்கு நீ ஏடா பண்ண? அவன் செஞ்சதை நான் அவனுக்கு திருப்பி செஞ்சேன். வண்டியிலேருந்து தள்ளி விட்டியா? அப்படித்தான் முதல்ல நினச்சேன், ஆனால் முடியல. அவன் வாங்கின அடிக்கு உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். டேய், அவனை அடிச்சியா? Ah!